போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனது என்கிற அந்த காரியம் எதுக்கு எதிராக இருக்கிறதுனா கிரீட் அண்ட் கவச்சஸ்னஸ். அதுக்கு எதிரானதாக இங்க போதிக்கப்படுகிறது. நிறைய பேர் இந்த கிரீட் இருக்குது, அவங்களுக்குள்ள கவச்சஸ்னஸ் இருக்குது. அதாவது பேராசை இருக்கிறது, இச்சை இருக்கிறது. மற்ற இருக்கிறத நான் எப்படியா பிடிங்கிடணும், சுரண்டிடணும், எடுத்துடணும், அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணுன்ற அந்த மாதிரி ஒரு கிரீடி மென்டாலிட்டி. அது பரிசுத்தமான ஒரு காரியம் கிடையாது. நல்ல உன்னதமான நோக்கங்கள், லட்சியங்கள், விருப்பங்கள்லாம் கர்த்தருடைய பரிசுத்தமான ஒரு காரியம். ஆனால் இந்த கிரீடு, கவச்சஸ்னஸ் அல்லது பேராசை மற்றும் இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய சொத்தை இச்சையாதிருப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா? அதை சொல்றேன். அது இருக்க கூடாது. எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நான் இன்னொருத்தந்த எடுத்துக்கணுன்ற இது தப்பு இல்லையா? அது தவறு. அப்ப போதும் என்கிற மனது என்கிறது இந்த இச்சை, பொருளாசை என்கிற காரியத்துக்கு எதிரானது. அப்படிதான் போதிக்கிறாரு. இச்சை, பொருளாசை உள்ளவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? போதும் என்கிற மனதுடனே கூட இருங்கிறார். இந்த போதும் என்கிற மனது குறித்த அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். திருப்போம் 2 கொரிந்தியர். இப்ப சொன்னா ஆச்சரியப்படுவீங்க நான் சொல்ல போறதை கேட்டீங்கன்னா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பொருளாதாரத்தை பற்றி தான் இங்க கான்டெக்ஸ்டே. அந்த பொருளாதார காரியத்தில் கர்த்தர் கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறாராம். பொருளாதார காரியத்தில் நீங்கள் பெருகுவதற்கு கர்த்தர் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறாராம். ஏன்? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக. எல்லாம் சொல்லுங்க. சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படியாக. அப்படின்னா எந்த குறைவும் இல்லாதவர்களாக இருக்க முடியாது. 2வது எல்லாம் சொல்லுங்க. சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக. இதுக்கு தான் அவர் என்ன பண்றாரு? பொருளாதாரத்தில் பெருகக்கூடிய கிருபையை உங்களுக்கு தர்றார். சம்பூர்ணம் உங்களுக்கு இருக்கணும், சகலவித நற்கிரிகளிலும் பெருகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கணும். அப்ப இந்த கண்டென்ட்மென்ற வார்த்தை இங்கே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் போதும் என்கிற மனதுன்னு மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா? அதே வார்த்தையை தான் இங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் என்று சொல்லி வருது பாருங்க. சம்பூர்ணமுடையவர்களாயும் அந்த வசனம் அதே கிரேக்கு வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் இங்க சம்பூர்ணமுடையவர். நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் போதும் என்கிற மனதுனா ஒன்றும் இல்லைன்னா கூட போதுன்னு கிடக்கணும்னு. ஆனா அதே வார்த்தையை தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க? சம்பூர்ணமுடையவர்களாயும் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. சில வேத மொழிபெயர்ப்புகள் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதை சம்பூர்ணமுடையவர்களா, செல்ஃப் சஃபிஷியன்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப கண்டென்ட்மென்ட்னா என்ன? போதும் என்கிற மனதுனா என்ன? போதும் என்கிற மனதுனா ஒரு ஏழையா இருந்தா நான் இதுலயே போதும் அப்படின்னு இருக்கிறது கிடையாது. ஏழையா இருக்கிறவன் செல்ஃப் சஃபிஷியன்சியை அடைய வேண்டும். நான் செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்க வேண்டும். நான் சம்பூர்ணமுடையவனாய் இருக்க வேண்டும். நான் மற்றவர்களுடைய உதவியை நாடாத அளவுக்கு போதும் என்கிற அந்த நிலையை அடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதுதான் கண்டென்ட்மெண்ட். அதுதான் இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி தான் கண்டென்ட்மெண்ட் என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப செல்ஃப் சஃபிஷியன்சினா என்ன? எதுக்கு நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி? நாம் முதல்ல எல்லா தேவைகளையும் நமக்கு சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேணும், நம்முடைய தேவைகளை. 2வது மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேணும். எல்லா விதமான தேவைகளுக்கு என்று கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் சொல்லி இருக்குது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நான் ஒன்று கேட்குறேன். ஒருவேளை ஏழையா இருந்தீங்கன்னா நீங்க போதும் என்கிற மனதுடனே கூட இருந்துட்டீங்கன்னா அது பெரிய ஆதாயமா? எந்த விதத்தில் அது பெரிய ஆதாயம்? சொல்லு. உங்களுக்கே அது ஆதாயமா? உங்களுக்கே அது லாபமா? உங்களுக்கே அது நல்லதா? 2000-3000 சம்பளம் வாங்கிக்கிட்டு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்ற கொள்கையாக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அரை வயிற்று கஞ்சியில் உட்காந்துக்கிட்டு வாடகை கட்ட முடியாமல், சட்ட துணி வாங்க முடியாமல் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த விதத்தில் ஆதாயம்ன்ற? யாருக்கு ஆதாயம்? உங்களுக்கு ஆதாயமா இல்லை மற்றவங்களுக்கு ஆதாயமா? அதே நேரத்தில் கண்டென்ட்மெண்ட், சம்பூர்ணம் வந்தா யாருக்கு ஆதாயம்? உங்களுக்கும் ஆதாயம், மற்றவர்களுக்கும் ஆதாயம். இருக்கீங்களா? அப்ப போதும் என்கிற மனதுடனேனா செல்ஃப் சஃபிஷியன்சி. செல்ஃப் சஃபிஷியன்சினா போதுமானதுக்கு அதிகமா இருக்கணும். அதே நேரத்தில் காட்லினஸ் இருக்கணும். அதுல காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட். காட்லினஸ்னா தேவ பக்தியும் இருக்கணும். அப்படின்னா பணமும் இருக்கணும், அதே நேரத்தில்
கர்த்தருடைய நோக்கங்களை புரிந்து கொண்ட ஒரு மனுஷனாகவும் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? பணம் இருந்து தேவபக்தி இல்லைன்னா அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால யாருக்கும் லாபம் இல்லாமல் போய்விடுது. அதனால உங்களுக்கே கேடு வரலாம். ஏன்னு சொன்னா அந்த பணத்தை தவறான விதத்தில் பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். நம்ம அந்த பணத்தை தவறான விதத்தில் உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். அந்த பணத்தை வச்சு கர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறோம். இந்த பணத்தை வச்சு மேட்டிமை அடைய ஆரம்பிக்கிறோம். இந்த பணத்தை வச்சு தவறான செய்திகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப ரெண்டும் ஒன்னா போகணும் பாருங்க. ஹலோ, கொஞ்சம் ஆழமா போயிட்டு இருக்கிறோம். பணம் மட்டுமில்ல, கூடவே என்ன இருக்கணும்? தேவ பக்தியும் இருக்க வேண்டும். நான் சொல்றேன், தேவ பக்தி இருக்கிற ஆள்கிட்ட தான் பணம் நிறைய இருக்கணும். பணமும் தேவ பக்தி ரெண்டும் ஒன்னும் கையோட கைகோத்துக்கிட்டு போகணும் பாருங்க. கடவுளை நன்று அறிந்திருக்கணும், கடவுளுடைய நோக்கங்களை அறிந்து கொண்டிருக்கணும், தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். அதே நேரத்தில் போதும் என்கிற அளவுக்கு வாழ்க்கை இருக்க வேண்டும். போதும் என்கிற அளவுக்குன்னா என்ன? நிறைய இருக்க வேண்டும். செல்ஃப் சஃபிஷியன்சி இருக்க வேண்டும். போதும் என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க போதும் என்கிற அளவுக்கு எனக்கு எல்லா பொருளாதார நன்மைகளும் உண்டா இருக்க வேண்டும்? வீட்டில் குறைவு இருக்கக்கூடாது. இது என்னங்க இந்த சம்பளம் 10 நாளைக்கு வருமா அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது. போதும் என்கிற அந்த நிலை வர வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் போதும் என்கிற அந்த நிலை வந்தே ஆகணும், வரணும். அது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. போதும் போதும் போதும். ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா சாப்பாடு போட்டிங்கன்னா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு அவங்க இன்னும் போடுறதுக்கு ரெடி. ஏன்னா பிரியாணி அண்டாவும் ஆக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் சாப்பிட முடியுமா? முடியாது. போதும் போதும் போதுன்றீங்க பாருங்க. அது மாதிரி போதும் 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 சொல்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இருக்கீங்களா? எத்தனை பேர் அதை உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக வைக்க வேணும்? போதும் என்கிற அளவுக்கு இருக்கணும். போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியும் இருக்கணும். அது மிகுந்த ஆதாயம். ஒரு ஆளை காமிங்க, நீங்க நல்ல தேவ பக்தி உள்ள ஆளா, கடவுளுடைய நோக்கத்தை அறிந்த ஆளா, கடவுளை அறிந்த ஆளா, கடவுளை நேசிக்கிற ஆளா, கடவுளுடைய சித்தத்தை செய்ய முன்வருகிற ஆளை காமிங்க. அந்த ஆள்கிட்ட நிறைய பணம் இருக்கிறத காமிங்க. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளு. அவர்கிட்ட தான் காசு இருக்கணும். ஏன்னு சொன்னா போதும் என்கிற நிலையில இருக்கிறாரு, தேவ பக்தியும் இருக்கிறது. அவருக்கும் நல்ல ஆதாயம், இந்த ஊருக்கும் நல்ல ஆதாயம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஆதாயம், எல்லாத்துக்கும் நல்ல ஆதாயம் மூலமா. அப்ப எல்லாம் சொல்லுவோம், போதும் என்கிற மனதுடனே கூடிய எல்லாரும் நல்லா சொல்லுவோம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹலோ, இப்ப விளங்குது அந்த வசனம்? எல்லாம் பாக்குறாங்க, என்ன எங்கேயோ கொண்டு போய் கடைசியில் எங்கேயோ கொண்டாந்துட்டாரு. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம், கடைசியில் இதெல்லாம் போதும் என்கிற மனது யாருக்கு இருக்குது? நிறைய இருக்கிற ஆளுக்கு தான் போதுங்க. அப்பா எனக்கு இருக்கிறது போதுங்க, அப்பனா நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு தேவ பக்தியும் இருக்க வேண்டும். அப்ப மிகுந்த ஆதாயம். கிறிஸ்தவங்க ஒண்ணுமே இல்லாம இருந்துக்கிட்டு வெறும் இலையை வச்சுக்கிட்டு அதுல ஒரு பருக்க சோறு கூட போடல யாரும். இந்த வெறும் இலையை வச்சுக்கிட்டு போதும் போதும் என்கிற மனது, போதும் என்கிற மனது தான் முக்கியம் பிரதர். அப்புறம் அவ்வளவுதான், பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். அந்த போதும் என்கிற மனதுனால இவருக்கே ஆதாயம் கிடையாது. பிள்ளைகள் பட்டினி, பிள்ளைகள் சட்ட துணி இல்லாமல் ஓடிட்டு இருக்க வேண்டியதான் ரோட்டில், வீட்டில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு பெருமை, போதும் என்கிற மனதுடனே கூடிய அடியேன் தேவ பக்தியோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கிடையாது, அது ஆதாயமே கிடையாது. அதனால ஊழியத்துக்கு என்ன ஆதாயம்? ஊழியத்துக்கு எதாவது கொடுக்க முடியுதா? சுவிசேஷம் பரம்பரத்துக்கு எதாவது செய்ய முடியுதா? ஒன்றுமே செய்ய முடியறதில்லை. இப்படி இருக்கிறதுனால, இந்த மாதிரி தவறான விதத்தில் போதும் என்கிற மனதில் கூட ஜனம் இருக்கிறதுனால தான் ஊழியத்துக்கு கொடுன்னா அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பிரியாணி விற்றா வந்து வாங்குவாங்க, அவங்க வடையை வாங்கி சாப்பிட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளோதான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கேட்காதீங்கப்பா, நம்மகிட்ட இந்த வடைக்கு வேணா ஒரு 5 ரூபா கொடுத்துட்றேன், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த வடையை வச்சு எங்கே போகிறது? இருக்கீங்களா? மிகுந்த ஆதாயம் உண்டாக வேணும். உங்களுக்கும் எல்லாருக்கும் மிகுந்த ஆதாயம் எது? போதும் என்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்க வேணும். சம்பூர்ணத்தை அது குறிக்கிறது. அந்த போதும் என்கிற மனதுடனே கூடிய என்ற இடத்துல 2 கொரிந்தியர் 8:9 போட்டு சம்பூர்ணம், சகல சம்பூர்ணம் என்று எழுதி வைங்க. கரெக்டா உங்களுக்கு வழங்கும். சம்பூர்ணத்தோடு தேவ பக்தி இருந்தா மிகுந்த ஆதாயம். சம்பூர்ணம் தேவ பக்தி ஒரு ஆளுக்கு இருந்தா நல்ல மிகுந்த ஆதாயம். இருக்கீங்களா? 9ஆம் வசனத்தை பார்ப்போம்.
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறீர்களா அப்படின்னா கேட்டில் போய் விழுவீங்க, கண்ணியில் விழுவீங்க, அழிவில் அமிழ்ந்து போவீங்க, பலவித இச்சைகளில் சிக்கிக் கொள்வீர்கள் என்று சொல்லுவார்கள். நான் சொல்கிறேன், இது எனக்கு சொல்லி இல்லை, இது உங்களுக்கு சொல்லி இல்லை, இது பண ஆசைக்காரனுக்கு சொல்லி இருக்கிறது. கரெக்ட். இது பண ஆசைக்காரனுக்கு இது சொல்கிறது ரொம்ப கரெக்டாகும். பண ஆசை பிடிச்சி போய் அது பின்னால் போகும்போது நிச்சயமாக கண்ணியிலே விழுவான், நிச்சயமாக கேடு உண்டாகும், நிச்சயமாக அழிவும் பலவித வேதனைகளால் தன்னை உருவ குத்தி கொள்ள. ஜனங்க பாருங்க, நிறைய பேர் இன்றைக்கு தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பண ஆசை அவர்கள் ஆட்கொண்டு இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் கர்த்தருக்காக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிற விரும்புறீங்க? கர்த்தருக்காக இது வேற, கர்த்தருக்காக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறது அது வேற. அதில் நோக்கங்கள் சரியா இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட ஆளை தான் ஐஸ்வர்யவான் ஆக்க விரும்புகிறார். இல்லைன்னா ஏன் இங்கே எப்படி சொல்லியிருக்காரு? இதே நேரத்தில் நீதிமொழியில் என்ன சொல்லியிருக்காரு? பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் சொல்லிட்டாரு, பணம் கேட்டில் தள்ளுது, இச்சையில் கொண்டு போய் விழ வைக்குது, அழிவை உண்டாக்குது, சோதனை கண்ணி எல்லாம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்ட பிறகு பாவியுடைய ஆஸ்தி எடுத்து எதுக்கு நம்மகிட்ட தரணும்? நம்மளை கெடுக்கிறதுக்கா? ஹலோ, இல்ல. பாவிட்டு எதுக்கு எடுக்கிறாருன்னா அது அவனுக்கு கேடா இருக்குது, அவனை அழிவுல தள்ளுது, அவனை கண்ணியில சிக்க வைக்குது, அவனை சோதனைக்கு ஆளாக்குது, அவனை கெடுத்து கொண்டிருக்கிறது. பணம் யாரை கெடுக்க முடியாதோ அந்த ஆள்கையில கொண்டு வந்து தர்றதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா தெளிவா தெரிந்து கொள்ள வேணும். அப்ப பணம் உங்களை கெடுக்க கூடுமானால் நீங்க பொருளாதார பெருக்கத்துக்குள்ள நுழைய ஆயத்தம் இல்லை என்று அர்த்தம். பணம் வந்தானா கெட்டு போயிடுவாங்க. சில கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்க. பணம் வந்தா கர்த்தர் ஏன் இப்படி வச்சிருக்காருன்னா, பிரதர் பணம் வந்தா நான் கெட்டு போயிடுவேன் பிரதர். அப்ப அப்படியே இருங்க. ஏன்னா உங்க கையில பணம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட பணம் வரக்கூடாது. கொஞ்சம் வசனத்தை கேட்டு நல்ல எண்ணங்கள் எல்லாம் சரிப்படுத்துங்க, நோக்கங்கள் எல்லாம் சரிப்படுத்துங்க, பண ஆசையெல்லாம் வெளியேற்றுங்க, எதுக்காக வாழணும், எதுக்கு பணம் எல்லாத்தையும் தீர்மானிங்க, சரியான எண்ணங்களை உள்ளத்தில் வையுங்கள். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட பணம் வரக்கூடாதான். ஆனால் நோக்கங்கள் சரியாயிடுச்சுன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? ஆஸ்திகளை கொண்டு வந்து அவனுடைய கையில கொண்டு வந்து சேர்க்கிறார். இதெல்லாம் துருவ ஆராய்ஞ்சு கத்துக்கணும். அதை கொண்டு வந்து கையில சேர்க்கிறார். அதனால நான் சிலர் சொல்றதை பார்த்து நான் மிரண்டுறது கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, இதுல ப்ராஸ்பரிட்டின்னு அதுல போறீங்க பிரதர், ஜாக்கிரதை அப்படின்னு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, உங்களுக்கு வழங்கல, நான் ஒன்றும் இதுல என்ன இருக்குது? ப்ராஸ்பரிட்டி வந்தா இன்னும் நல்லா செய்ய போறோம், அவ்வளவுதான். ஆண்டவருக்காக அவருக்கு வழங்கல பாருங்க. அவர் என்ன இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதை பிரதர், ப்ராஸ்பரிட்டினா அழிவு கேடு இச்சை எல்லாத்திலையும் கொண்டு போய் விட்டு அமைத்திருமாக்கும் அப்படியே அப்படிங்கிறாரு ஒரு ஊழியக்காரரு. அப்ப நான் சொன்னேன், அது எனக்கு சொல்லி இல்லை பிரதர், பண ஆசைக்காரனுக்கு சொல்லி இருக்குது. எனக்கு நிறைய பணம் வேணும். ஹலோ, எனக்கு ஏராளமாக வேண்டும். அது எதுக்காக வேணும்னு எனக்கு தெரியும். அதை பற்றி தவறான நோக்கங்கள் என்கிட்ட கிடையாது. பாருங்க, நான் படிக்கிற காலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே வரும்போது ஒரு கம்பெனி இருந்துச்சு பாருங்க, பக்கத்தில் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா சம்பள நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் நின்றுட்டு இருப்பாங்க. எனக்கு அது விளங்காது. அப்போ நான் ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் ஒரே பொண்ணு கச்சன்னு பேசிக்கிட்டு சண்டைலாம் நடக்கும். உள்ள அந்த ஆள் சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே வருவார், சண்டைலாம் நடக்கும். என்னடா இதுன்னு ஒரு நாள் எப்படியே விசாரிச்சிருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, அவர் வீட்டில் வேற மனைவி இருக்குது, இது 2வது மனைவி. இவன் போய் அந்த மனைவிட்ட காசை கொடுக்கறதுக்குள்ள இது வாங்கிட்டு போகலான்னு இங்கே வந்துருக்குது. அதனால தான் ஒரே இழுபறியா இருக்குது. இந்த 2வது மனைவிகள்லாம் இங்கே நின்றுறாங்க, இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு. இப்படியே நடக்கும் பாருங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாம் கும்பலாக நிற்பாங்க, அங்கே வெளியே வந்தாலும் ஆளை பிடிச்சிக்குவாங்க, பிடிச்சிக்கிட்டு அங்கேயே காசை வாங்கிட்டு போயிடலான்னு. அப்போ அந்த ஆளுகளை யோசித்து பார்க்குறேன், அப்படி ஒன்றும் பெரிய சம்பாத்தியம் கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாரிச்சிட்டா உடனே புத்தி எப்படி போகுது பாருங்க, தப்பான விதத்தில் தான் போகுது. நான் இன்னொரு மனைவியை வச்சுக்கலாம், ஏன்னா இவர் இப்போ பணக்காரர் ஆகிட்டார், இல்லை ஒரு 2000 ரூபா ஜாஸ்தி வருது, அந்த 2000 ரூபாய்க்கு நான் இப்படி வாழ்ந்துக்கலாம், நான் அப்படி வாழ்ந்துக்கலாம், இப்படி நான் ஜாலியாக இருக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். முட்டாள்கள் பாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பலவித சிக்கல், பலவித கேடு, பலவிதமான இச்சையில் சிக்கி அவங்க ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. அவங்க செழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கடவுள் அதிகம் கொடுத்தா கூட இந்த மாதிரி வழிகளில் போகிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் எவ்வளோ கொடுத்தாலும் அது மாளாது, பத்தவே பத்தாது.
அந்த மாதிரி ஆட்களாக இருக்கிறாங்க. அதைத்தான் இங்கே சொல்லி இருக்குது பாருங்க. நோக்கங்கள் சரியில்லை. நிறைய பேருக்கு பணம் கையில் வந்தோன்னா நோக்கங்கள், கடவுள் தேவ பக்தி இல்லை பாருங்க. கடவுளை யாருன்னு தெரியாது, ஆண்டவரை யாருன்னு தெரியாது, ஆண்டவருக்காக வாழ்றதுன்னா என்னன்னு தெரியாது. அப்போ கர்த்தர் ஜாஸ்தி தர்றாருன்னா எதுக்கு தர்றாருன்னு யோசிக்கிறதுக்கு புத்தி இல்லை. தப்பான விதத்தில் தான் யோசிக்க முடியுது. அதை தப்பான விதத்தில் யோசித்து தப்பான விதத்தில் போகிறாங்க அவங்க. ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வந்துருச்சு. இப்போ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஜாஸ்தி தந்து பிரயோஜனமே கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிறவர்களுக்கு அதிகம் கொடுப்பது மிகுந்த ஆதாயம், நல்லது. அது உங்களுக்கு அதிகம் இருக்க வேண்டும் என்று விசுவாசியுங்கள். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள், எதிர்பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை எதிர்பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய அற்புதங்களை செய்வார் என்பதை எதிர்பாருங்கள். கடைசி வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து. எல்லாம் சொல்லுங்க, சிலர் அதை இச்சித்து. எல்லாரும் கிடையாதுங்க, சிலர் தான். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவுறதுனா என்ன? எப்படி வழுவுகிறார்கள்? விசுவாசத்தை விட்டு எப்படி விலகி போகிறார்கள்? எப்படி விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்கன்னா, பணத்தின் மேல தங்களுடைய ஆசையை வைத்து விடுகிறார்கள், பணத்தின் மேல தங்களுடைய நம்பிக்கையை வைத்து விடுகிறார்கள், பண ஆசை உள்ளவர்களாக மாறி விடுகிறார்கள். அப்படிதான் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். சிலர் அதை இச்சித்து, பணத்தை இச்சிக்க ஆரம்பிக்கும் போது பண ஆசை அவர்களுக்குள்ள வந்துடுது. அவர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தரை நேசிக்கிறதுக்கு பதிலாக they misplace their love, அவருடைய அன்பை கொண்டு போய் கர்த்தர் பேர்ல வைக்கிறதுக்கு பதிலாக யார் பேர்ல வச்சிடறாங்க? இந்த பணத்தின் பேர்ல வைத்து விடுகிறார்கள். வைத்த உடனே என்ன ஆகிறது? வாழ்க்கையே கெட்டு போகிறது. அதனால தான் சொல்லிடுது, விசுவாசத்தை விட்டு வழுவி. விசுவாசிகள் கூட பாருங்க, ஆவிக்குரிய விசுவாசியா இல்லைன்னா பணம் அவர்களை கெடுக்க கூடும். ஏன் ஆவிக்குரிய விசுவாசியா இல்லைனா, காரியம் புரியலனா, எதுக்காக கர்த்தர் பணத்தை தர்றாரு, எதுக்கு ஐஸ்வர்யம் உள்ளவரை ஆக்குறாருன்னு புரியலனா, பணம் வரும்போது ஆள் மாறிடுறாங்க. ஏன்னா அதை இச்சிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஹலோ, இருக்கீங்களா? பணம் இல்லாதப்போ ஒரு மாதிரி இருந்தாங்க, பணம் வந்தோடனே என்ன பண்றாங்க? அதை இச்சிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது. கர்த்தர் மேல இருக்க அன்பை எடுத்து அது மேல வைத்து விடுகிறார்கள், பணமே கதின்னு கிடக்கிறார்கள். அப்பொழுது விசுவாசத்தை விட்டு வழுவி. எப்படி விசுவாசத்தை விட்டு வழுவிடுறாங்க? இச்சித்து வழுவுகிறார்கள். அதை இச்சித்து அதன் மேல அன்பு வைத்து தான் வழுவுகிறார்கள் ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. இவருடைய உள்ளத்துல தான் பிரச்சனை, பணத்தில் எதுவும் பிரச்சனை கிடையாது. பணமா இவர்களை பண்ணுது அது மாதிரி கிடையாது. பணம் அவர்களை பண்ணல, இவருடைய உள்ளம் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, இவருடைய ஜீவியம் சரியில்லை. அதனால அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை, நிச்சயமா அப்படி நடக்கிறது. திருப்போம் பிரசங்கி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். பிரசங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது, 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. கவனிக்கிறீங்களா? பிரசங்கியை வாசிக்கும் போது கொஞ்சம் குழப்பம் உண்டாகும். எனக்கு அந்த காலத்தில் பிரசங்கியில பிரச்சனை ரொம்ப. அவர் எல்லாத்தையும் ஐயோ மாயை அது இதுன்றாரு. என்னடா அது எல்லாத்தையும் ஐயோ மாயைன்றாரு அவருன்னு? ஒன்றும் இல்லை, அவர் எல்லாத்தையும் அலசி பார்க்குறாரு. பார்த்துட்டு இது ஐயோ இது மாயை அப்படின்னு ஒன்று அலசி பார்த்துட்டு சொல்றாரு. கடைசியில் சில கன்க்ளூஷன்ஸுக்கு வர்றாரு, சில முடிவுகளுக்கு வர்றாரு. அதை கவனிக்கணும் பாருங்க. நம்ம அந்த ஐயோ மாயையெல்லாம் வாசித்து இவர் என்ன முடிவுக்கு கடைசியில் வந்தாருன்னு வாசிக்காம விட்டுறக்கூடாது. கன்க்ளூஷனை கடைசியில் சொல்றாரு. முதல்ல இதெல்லாம் மாயை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னுவாரு. கடைசியில் கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. அந்த கன்க்ளூஷன் தான் இது. என்ன கன்க்ளூஷன்? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ. யார் கொடுக்கறதுங்க ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும்? தேவன் கொடுக்கிறார். நான் கேட்குறேன், ஐஸ்வர்யம் ஒருத்தனை கெடுக்கிறதுன்னு சொன்னா, கெடுக்கிறது தான் ஐஸ்வர்யம் பண்ணக்கூடிய காரியம், பணம் கெடுக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னா, ஏன் மனுஷனுக்கு அதை கொடுக்கிறார்? மறுபடியும் சொல்றேன், பாவியின் ஆஸ்தி எடுத்து நீதிமானுக்கு ஏன் கொடுக்கிறார்? பணம் கெடுக்கிறதா இருந்தா இப்ப கெடுக்கிற பணத்தை ஏன் மனுஷனுக்கு கொடுக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். முட்டாள்தனமா இதை சிந்திக்க கூடாது. பாருங்க, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாராம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். எது கொடுக்கிறாரு? நல்ல கவனிங்க. அவன் அதிலே புசிக்கவும், நீங்க நல்லா சாப்பிட்றதுக்கு கொடுக்கிறாரு.
தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவன் அதை வைத்து நன்றாய் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருப்பது என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுக்காகவே ஐஸ்வர்யத்தை தரார். அவன் நல்லா இருந்தால் தான் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். அதனால தான் ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கணும், அந்த பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேணும். இப்ப பாருங்க 20ஆம் வசனம், அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினபடியால். அதாவது கர்த்தர் பண்ணுகிற அனுக்கிரகம் இது. எது? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, அப்புறம் அதுல புசிக்க, அதுல பங்கு பெற, அதுல மகிழ்ச்சியா இருக்க, இதுக்கெல்லாம் ஒரு அதிகாரத்தை தர்றாராம். He gives man the right and the privilege and the authority to enjoy himself in all of this. இதையெல்லாம் அனுபவிக்க அவனுக்கு அதிகாரத்தை அவர் தர்றாரு. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினபடியால், இது தேவனிடத்திலே உண்டாகிற அனுக்கிரகமா இருக்கிறபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். இங்க அர்த்தம் அவ்வளவு சரியா வரல பாருங்க. ஜீவனுள்ள நாட்களை அதிகமாக நினையான் இருக்கு. உண்மையா சொல்ல போனா என்ன சொல்லியிருக்குன்னா, அவனுடைய பழைய காலத்தை, கஷ்ட நாட்களை, ஒன்றுமில்லாம இருந்த நாட்களை அவன் அதிகமாய் நினைக்க மாட்டான். ஏன்னா இப்ப நிறைய இருக்குது இல்ல, இதனுடைய சந்தோஷமும் இதனுடைய மகிழ்ச்சியும் இதிலே அவனுக்கு வாழுகிறதுக்கு, இதை பெற்று அனுபவித்து வாழுகிறதுக்கு கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறதுனால பழைய கஷ்ட காலம், அதனுடைய வேதனைகளை எல்லாம் அவன் மறந்து விடுவான் என்று எழுதியிருக்கிறது. இருக்கீங்களா? எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கிறீங்க. எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. படாத பாடுபட்டு வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்து ரொம்ப ஒன்றும் இல்லாமல் இருந்து அப்படியெல்லாம் இருந்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு அதை நினைச்சு பார்க்க கூட நமக்கு மனசு இல்லை, நேரமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கே சரியா இருக்கு நேரம். இருக்கீங்களா? எல்லாம் அந்த ரூட்ல வந்திருக்கோம் இல்லையா? எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதுல மன மகிழ்ச்சியா இருக்கிறது வந்து கர்த்தர் பண்ணுகிற அனுக்கிரகம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. அதனால்தான் உங்களுக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு குற்ற உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதில் வாழ்றதுக்கு, சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். எந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா, பழைய காலத்தெல்லாம் மறந்தே போயிடணும். பழைய கஷ்டத்தையே பேசிட்டு இருக்கக்கூடாது, பழைய கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனாக்கும், அதை நினைக்காதபடிக்கு, அதை நினைச்சு வருந்தாதபடிக்கு உங்களுடைய இன்றைய வாழ்க்கையும் இன்னும் எதிர்கால பெருக்கமும் வாழ்க்கையும் அந்த விதத்தில் இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இது ஒரு அனுக்கிரகம் பண்றார். கர்த்தர் பண்ணுகிற அனுக்கிரகத்தில் இது ஒன்றுங்க. என்ன ஒன்று? ஐஸ்வர்யத்தை தருகிறது. அதுல புசிக்க, அதுல மகிழ்ந்திருக்க, அதுல சந்தோஷமா இருக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகத்தை பண்ணுகிறார். அதை நான் மனசார விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்றார்?